அடியே குந்தாணி இங்கே வா. இப்படி யாராவது உங்களை கூப்பிட்ருக்காங்களா? இந்த சொல்ல பொதுவாக கொஞ்சம் கொலு கொலுன்னு சப்பியாக க்யூட்டாக இருக்கிறவங்கள கொஞ்சம் நக்கலாக செல்லமாக கூப்பிட்றதுக்காக மட்டுமே ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்துட்டோம்ல. எந்த அளவுக்கு ரொம்பன்னா அந்த பொருளோட உண்மையான யூசேஜே நம்ம மறந்து போயிட்டோம். அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஆமாங்க, குந்தாணி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட பேர். இந்த ஆப்ஜெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்துலலாம் இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்ச உடனே அரிசி சாப்பாடு சாப்பிட முடியாது. அதுக்கு நெல்லை உரலில் போட்டு குத்தி அரிசியாக்கி தான் சாப்பிட முடியும். இப்போ கிடைக்கிற மாதிரி அப்படியே ரெடிமேடாக அரிசியாகவே நம்ம கிடச்சிடாது. ஏன்னா அப்போல்லாம் நிறையா ரைஸ் மில்ஸ் கிடையாது நமக்கு. அப்படி நம்ம அரிசி குத்தும்போது அந்த நெல் அரிசியெல்லாம் அப்படியே தெரித்து வெளியே விழுகும். அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும். அது போனால் போதுன்னு விட்டால் அரிசி வேஸ்ட் ஆகும். அதை தடுக்கிறதுக்காக நம்மளோட தாத்தா பாட்டிகள் கண்டுபிடிச்ச அந்த நவீன மிஷின் தான் இந்த குந்தாணி. இந்த குந்தாணி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் 2 பக்கம் ஹோல் வச்சு நடுவில் ஹாலோவாக இருக்கும். இதை அந்த உரல் மேலே அப்படி உட்கார வச்சுருவாங்க. இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம பஞ்சார கூட இருக்கு இல்லையா, அது மாதிரியே இருக்குமாம்மா. அது உட்கார வச்சு குத்தணும் அப்படின்னா அந்த நெல் அரிசி அதெல்லாம் பறந்து போய் வெளியே விழுகிறது அதால் தடுக்கப்பட்டு அப்படியே திருப்பி உள்ளே விழுந்துருமாம்மா. இதுக்காக தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது எப்படி ஒருத்தவங்களை கூப்பிட்றதுக்கும் கேலி பண்ணுறதுக்கும் யூஸ் ஆச்சுன்னு அதோட ஷேப்பை நான் சொல்லும் போதே மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு. அது மாதிரி கழுத்தது கையது காலது அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் கொழு கொழுன்னு சப்பியாக இருக்கிறவங்கள கொஞ்சம் நக்கலாக, கிட்டத்தட்ட பாடி ஷேமிங் மாதிரி தான். அதை பண்ணுறதுக்காக இந்த குந்தாணிங்கிற சொல் அப்படியே ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம காலப்போக்கில் எப்படியே கூப்பிட்டு அது திட்டுற சொல்லாவும் இந்த மாதிரி நக்கல் பண்ணுற சொல்லாவும் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டோம். ஆனால் நிஜமாகவே அதோட பயன்பாடு அப்படிங்கிறது முற்றிலுமா வேறு. இந்த சொல் எங்கேருந்து வந்திருக்கக்கூடும் குந்தாணி அப்படின்னா, அது ஒரு இடத்துல குந்தி நிலையாக அப்படியே ஆணி அடித்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த குந்தாணி அப்படிங்கிற சொல் வந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு யாரும் சொல்லலை. நான் ஏதோ யூகிச்சுக்கிறேன். என்னோடய யூகம் சரி நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.